சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி. பெரிய விஷயம். அதை வெளிப்படையா பேச வேண்டிய அவசியம் இங்க இல்லை. நமக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் கூட்டிகிட்டு போயிடுவான் அண்ணாமலை சுவாமி. இந்த சுவாமி யாரை எங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க இந்த ஊர்ல அதிகமா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மனநல பாதிக்கப்பட்ட இந்த ஊருக்கு முதல்ல அவன் ஏன் வரணும்? எந்த பைத்தியமாவது 14 கிலோமீட்டர் சுத்தி வருமா? முதல்ல அவன் மனநல பாதிக்கப்பட்டா வேற ஊருக்கு போக வேண்டியதானே? ஏன் இந்த ஊருக்கு வந்து இந்த மலையை சுத்தறான் அப்படின்னு சொன்னா சொல்றவன் எவனோ அவனுக்கு தான் மனநலை பாதிக்கப்பட்டிருக்க வழிய இவன் மனசுல அண்ணாமலையா இருக்கிறான். நம்முடைய சமயத்தை நம்முடைய தர்மத்தை இழிவுபடுத்த என்னைக்குமே விடவே கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்முடைய புராதனமான ஆலயங்களை சிவாலயங்களை காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு பெருமையா சொல்றோம் கிரிவலம் போறோம் கிரிவலம் போறோம். இந்த கிரிவலத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க பானிபூரி, அங்கங்க காலிஃப்ளவர் பக்கடா, அங்கங்க மசாஜ், புதுசா மசாஜ். எல்லாருமே ஒரு வாக்கிங் போற மாதிரி ஒரு பிக்னிக் போற மாதிரி. அதுல நான் பாக்குறேன், அந்த இந்த கிரிவலம் போகும்போது எல்லா ஊர் நாயம் உலக நாயம் எல்லா நாயத்தையும் பேசி 14 கிலோமீட்டர் 5 மணி நேரம் என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசி ரூம் போட்டு யோசிச்சு ஒரு டெம்போவில் ஏறி வந்து இங்க இறங்கி 14 கிலோமீட்டர் கூட்டமா பொம்பளைங்க பேசிட்டே போறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, நான் 4 மாசமா அண்ணாமலையாருக்கு போனேன், 8 மாசம் சுத்தி வந்தேன், அண்ணாமலையார் கண்ணே இல்லை, எனக்கு அருளே பண்ணலைங்கிறார். எப்படி கண்ணு? உனக்கு கண்ணு இருக்கிறதே பெரிய விஷயம். நீ ஒழுங்கா சாமியை வழிபட்டிய? நீங்க கிரிவலம் போகணும்னு அவசியமே கிடையாது, கீழே உருண்டு போகணும்னு அவசியம் கிடையாது, தவழ்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நல்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு 4 படி இருக்கும். அப்படி ஓரமா உட்காந்தீங்கன்னா அப்படியே இந்த மலை தெரியும், கோபுரம் தெரியும், எல்லாம் தெரியும். பக்கத்துல கம்பத்திலே நான் கோபுரம் தெரியும். அப்படியே ஒரு கடலை பொரியை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஜில்லுன்னு ஒரு காத்து அப்படியே அந்த கோபுர வாசல் அப்படியே நுழையும். அந்த காற்று உங்க மேல வந்து பட்ட போது ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அப்படியே தெரியாதனமா இந்த மலையை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு சுவாமி உங்களை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார், அண்ணாமலை அண்ணல். நீங்க போய் அங்க முண்டி அடிச்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து அண்ணாமலையான பார்க்கணும் அவசியம் இல்லை. அவன் உங்களை தேடி வந்து நிற்பான் பக்கத்துல. அப்பேற்பட்ட சுவாமி நம்முடைய அண்ணாமலை சுவாமி. இதை அனுபவிக்கணும் திருவண்ணாமலை. எனக்கே ரொம்ப ஆசை வந்துருச்சு, சுவாமி இங்கே வந்துடலாமான்னு தோன்றது. திருவண்ணாமலைக்கே வந்து சிவனேன சிவசிவான்னு இருக்கலாமான்னு தோணும். ஏன்னா எனக்கு நிறைய ஊர்களில் வசிக்கணும்னு ஆசை. திருவாரூர்ல இருக்கணும்னு ஆசை, சிதம்பரத்துல இருக்கணும், திருவண்ணாமலையில இருக்கணும்னு ஆசை, கடுதையா பிறந்தாலும் காஞ்சிபுரத்துல பிறக்கணும்னு ஆசை. ஆனா சாமி சொன்னார், இல்லப்பா உன்னுடைய தேவை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க உன்னை நாரதர் மாதிரி அலைய வச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறார். நான் அலைய வச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஓய்வே இல்லை, ஓய்வில்லாதன ஓமனில் இருந்தன. ஆனா இன்னைக்கு இவ்வளவு அடியார்கள் விளம்பரமே தெரியாம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இத்தனை அடியார்கள் திருவண்ணாமலை அன்பர்கள், வெளியூர்ல இருந்து நிறைய அன்பர்கள்லாம் வந்திருக்கிறது எனக்கு உள்ளபடியாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இந்த நிகழ்ச்சி அவர்கள் என்னமர் போட்டும் என் குணத்தான்ங்கிற தலைப்பை வைத்து அதில் மீளா அடிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பை எனக்கு வழங்கி உங்களை எல்லாம் மீளாத அடிமையாக அவனுக்கு சேர்த்து வைத்து விட்டார்கள். மூலாதாரத்தில் பிறக்கணுமா? இந்த உட்கார இடத்துல மூலாதாரம்னு பேரு. அந்த மூலாதாரம் என்கிற குண்டலினி சக்தி, அந்த சக்கரம் ஒழுங்கா சுத்துனா திருவாரூர் சுவாமியுடைய தாண்டவம் அஜபான்னு பேரு. அந்த மூச்சு காத்து ஒழுங்கா வேலை செஞ்சு உனக்கு மிகப்பெரிய அளவில் வாசியோகம் கூடும் அப்படின்னு இதை சூட்சுமமாக சொன்னார்கள்.
காசியில இறக்க முக்தி, ஆஞ்ஞா சக்தி ஆகிய இந்த காசியில ஞானம் பெற்றால் உனக்கு முக்தி உண்டுன்னு சொன்னாங்க. சிதம்பரத்தை தரிசிக்கணும்னா சிதம்பரத்தை இங்க தரிசிக்கணுமா, நெஞ்சில. ஆனா திருவண்ணாமலைக்கு மட்டும் சொன்னார்கள், நீ எந்த ஊர்ல, அமெரிக்காவில இருந்து, லண்டன்ல இருந்து, ஆப்பிரிக்காவில இருந்து அருணாச்சலம் என்று சொன்னால் போதும், அந்த இடத்துல சுவாமி வந்து நம்மை ஆட்கொள்ளுவார். 14 வயசுல திருச்சுழியில இருந்து எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மகான் புறப்பட்டார். விழுப்புரம் வரைக்கும் வந்து இறங்கினார். அதுக்கப்புறம் அவருக்கு காசு இல்லை. அவர் நேர எங்க போகணும்னு தெரியாம அவரை இழுத்து கொண்டு வந்து சேர்த்தான் இங்க இருக்கிற சுவாமி. அவர் சொன்னார், நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினவே என்னை யார் அறிவார் என்று மாணிக்க வாசகர் சொன்னாரே, அந்த கேள்வியை கேட்டார். நான் யார் என்று கேள்வியை கேட்டுக்கொண்டே ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டே அமர்ந்திருந்தார் ரமண மகரிஷி. அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் போய் கேட்டார், சுவாமி எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னார். எனக்கு ஏதாவது, இன்ன வரைக்கும் ரமண மகரிஷி யாருக்கும் உபதேசம் பண்ணதே கிடையாது. உட்கார்ந்துட்டே இருந்தார். அந்த சிஷ்யன் கேட்டார், சுவாமி ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்னா. அந்த நேரத்தில் ரமணாசிரமத்துல ஒரு பூனை குட்டி, ஒரு 4 குட்டியை போட்டிருந்தது ஒரு பூனை. ரமணர் பின்னாடி இந்த 4 பூனையை வந்து பிறந்துகிட்டே இருந்தது. ரமணர் சிஷ்யர் இங்க உட்கார்ந்து இருந்தார், சுவாமி உபதேசம், சுவாமி உபதேசம் அப்படின்னு. ரமணருக்கு சிந்தனை எதுல இருந்தது, அவர் மேல இல்லை, இந்த பூனை மேல இருந்தது. இந்த 4 குட்டிகளும் அப்படி பிறந்துச்சு. என்ன கூப்பிட்டார், 3 கட்டு 1 விடுங்க, 3 கட்டு 3 குட்டியை கட்டி வை, 1 குட்டியை விடுங்க. இந்த சிஷ்யர் புரிஞ்சுக்கிட்டார், இதுதான் நமக்கு உபதேசம் என்று எண்ணினார். ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3ஐ கட்டு, ஞானத்தை அவன்பால் செலுத்து, உனக்கு முக்தி கிடைக்கும் போடாமல் சொல்லாமல் சொன்னவர் ரமண மகரிஷி. அப்பேற்பட்ட மகான்கள், ஞானிகள் வாழ்ந்த இடம் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை மண், இதை மீட்டு எடுக்கணும். இன்னைக்கு கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் மலையை சுற்றுகிறார்கள். ஆனால் இந்த மலையினுடைய சூட்சும வடிவத்தை உணரணும்னா சிவபுராணம் சொல்லி நீங்கள் கிரிவலம் வரணும். துவங்கும் போதாவது சொல்லணும் கிரிவலம், அப்புறமேட்டு சொல்ல முடியலையா பரவாயில்ல, மனசுல அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்லணும், அண்ணாமலைன்னு சொல்லணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அவன் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்ளுவான். அதைத்தான் நம்முடைய நாவுக்கரசர் சொன்னார், தேடி சென்று திருந்தடியே